பெங்களூர் நீதிமன்றம் 2 நாட்களாக அதெல்லாம் நகையெல்லாம் சரிபார்த்து தமிழ்நாடு அரசாட்ட ஒப்படைக்கிறான். என்ன கொடுக்குறான்? மீட்க நகைகள் லிஸ்ட்டு 27 கிலோன்னு கொடுக்குறான். 1 கிலோவை திருடினது யார்? நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லணும், குன்ஹாவும் பதில் சொல்லணும், இங்கே இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை பதில் சொல்லணும், ஸ்டாலின் பதில் சொல்லணும். அவங்க அப்பா பண்ண வேலை தான். மீட்கப்பட்ட 28 கிலோவில் 1 கிலோ ஜெயலலிதா அவர்களின் நகையை திருடியது யார்? திருட சொன்னது யார்? பதில் வேணும். எதுக்கு கொடுத்தான் தெரியுமா நகையை? பெங்களூர்லேருந்து ஆர்டிஐயில் ஒருத்தன் போட்டு சொன்னான் எல்லாத்தையும். ஏன்னா பெங்களூர் இந்த இதை தீர்ப்பில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்கை பெங்களூர் நீதிமன்றம் தான் நடத்துச்சு, கிழிச்சது, பெரிய கிழிச்சு. 5 கோடி ரூபா பெங்களூர் நீதிமன்றத்துக்கு, பெங்களூர் அரசாங்கத்துக்கு கொடுக்கணுன்னா தீர்ப்பில். பெங்களூர் அரசாங்கத்துக்கு 5 கோடியான் சொன்னான். அப்போ ஆர்டிஐலேருந்து கேட்டான், தீர்ப்பில் 5 கோடி ரூபா கொடுக்கணும்னு சொல்லியிருக்க, இந்த நகைகள்லாம் விற்று கொடுங்கன்ன உடனே நகைகளை அப்போ தான் சரி பார்த்தான். குன்ஹா போனதுக்கப்புறம், ஓய்வு பெற்றதுக்கப்புறம் நகைகளை சரி பார்த்தாங்க. நகைகளை சரி பார்க்கும்போது இடிக்குது, ஏற்கனவே சொன்னேன். உடனே அவன் பயந்துட்டான். பெங்களூர் நீதிமன்றம் இதை போய் ஏலத்துக்கு விட்டு நம்ம 5 கோடி எடுக்க போனோம்னா இதில் குறைகிறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும். திருடினவன் எவனோ? ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து லஞ்ச ஒழிப்புத்துறை கருணாநிதி இருக்கும்போது 28 கிலோன்னு அனுப்புனாங்க. அங்கே அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் நிறுத்து வாங்கியிருக்கணும், எடை போட்டு வாங்கியிருக்கணும். கொடுத்தவன் திருடன் எடை போட்டு வாங்கியிருக்கணும்ல, அங்கேயே பெரிய கோட்டை விட்டாங்க, அப்படியே வாங்கி வச்சாங்க. இப்போ அந்த 5 கோடிக்கு ஏலம் விடலான்னு கணக்கு எடுக்கும்போது நகை குறைஞ்ச ஒன்றா பயந்துட்டு பெங்களூர் நீதிமன்றத்தில் என்ன சொல்லிட்டாடே, நீ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே ஒப்படைச்சிரு, அவன் திருடனா இங்கே நம்மகிட்ட இருந்தவன் திருடனானான்னு தெரிய அப்படின்னு சொல்லி நகைகள் அவன் திருப்பி கொடுத்ததுக்கு காரணமே நிறைய வித்தியாசம் வருது இவங்க கொடுத்ததுக்கும் அதுக்கும். இப்போ 27 கிலோ கைப்பற்றப்பட்டது, 28 கிலோ ஆதாரம் இருக்குது, தீர்ப்பப்படுங்க. இன்றைக்கி 27 கிலோனா 1 கோடி நகைகளை திருடிய வரையா? இங்கே தமிழ்நாடுலேருந்து இங்கேருந்து திருடி 1 கிலோவை குறைச்சி அனுப்புனீங்களா? இல்லை நகையை கூடுதலாக மதிப்பு போட்டு அனுப்புனீங்களா? நாட்டுக்கு பதில் சொல்லணும்.